எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்நாக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. பொரியப்பம், பொரி உருண்டா அப்படியெல்லாம் சொல்கிற இந்த ஒரு ஸ்நாக் வந்துட்டு ஒரு மாதம் வரைக்கெல்லாம் கெடாமல் இருக்கும். வெளியூர்லெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கும் ஹாஸ்டலில் தங்குறவங்களுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போக முடிகிற பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு ஸ்நாக் தயிர். வித்தியாசமாக இருக்கிற நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து செய்யறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல 1.5 கப் அளவுக்கு பச்சை அரிசி நல்லா கழுகி ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம இது அரைச்செடுக்க வேண்டியதுதான். இதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற ஒரு முறையில் தான். அதுக்காக வெல்லம், பொரி, துருவன தேங்காய், அரிசி இது எல்லாமே எவ்வளோ எப்படி சேர்க்குறதுன்னு டீட்டெயிலாக சொல்லிடலாம். தேங்காய் வந்துட்டு 4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக 2 பெரிய சைஸ் தேங்காய் ஃபுல்லாகவே துருவி எடுத்துருக்கு. ரொம்ப ட்ரை ஆகாத பச்சையாக இருக்கிற தேங்காய் எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தது அரிசி எடுக்கும்போது புழுங்கல் அரிசி தான் எடுக்கணும், பச்சை அரிசி எடுக்கக்கூடாது. ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்துட்டு மட்டை அரிசி தான் எடுத்துருக்கு. 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. 240 ml கப்பு தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. நல்லா கழுகி நல்லா சூடாக இருக்கிற ஒரு கடாய்க்குள்ளே போட்டு இதே மாதிரி நல்லா பொரித்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்குள்ளே போட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது வேண்டியது பொரி வந்துட்டு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற அவுத்து போகாத பொரி எடுக்கணும். ரொம்ப கிறிஸ்பி இல்லை அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது, கொஞ்சம் க்ரஷ் பண்ணி தான் எடுக்கணும். எல்லா பொரியுமே அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பொரியும் ரெடியாக இருக்குது, அரிசியும் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அடுத்தது நம்ம வெல்லம், 1 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கு. நல்லா டார்க் கலர் இருக்கிற வெல்லம் தான் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்குமோ அதே வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி வரைக்கும் நீங்கள் ஊற்றி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரையை விட்டு எடுத்துக்கோங்க. சில வெல்லம் வந்து கரையும் போது நல்லா திக்காயிடும். 1 கப்பு தண்ணியில் கரையை வச்சு பார்த்ததுக்கப்புறம் திக்னஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் இதே மாதிரி அரித்து ஒரு கடாய்க்குள்ளே ஊற்றிடுங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், ஒட்டுற மாதிரி கட்டியாகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் முதல்ல நம்ம சேர்க்கிறது துருவன தேங்காய் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வெல்லம் சிறப்புக்குள்ளே தேங்காய் நல்லா கொதிக்கணும். ஒரு 8 to 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் தேங்காய் கொதித்து நல்லா வெந்து லைட்டாக கொஞ்சம் வத்தி வரணும். அந்த டைமில் தான் நம்ம மிச்ச இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒன்றா சேர்க்கணும். தேங்காய் நல்லா வெந்து இதே மாதிரி வந்தால் மட்டும்தான் ரொம்ப நாள் நம்மளால் இது கெடாமல் வைக்க முடியும். பச்சையாக இருக்கிற தேங்காய் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தேங்காய் நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே சேர்க்கிறது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். சீரக பவுடரும் சில பேர் சேர்த்துடுவேன், எள்ளெல்லாம் சேர்த்துடுவேன். உங்களுக்கு வேணால் மட்டும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஏலக்காய் பவுடர் மட்டும்தான் சேர்க்கிறது. கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிக்கும் போது இதுக்குள்ளே நம்ம சேர்க்கிறது அரிசி மாவு. அரிசி வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு பவுடர் தான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. அது ஃபுல்லாகவே சேர்த்துருக்கு. இது ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டேன். இதுவும் சேர்க்கும்போது இந்த ஒரு ஃபில்லிங் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா திக்காயிடும். நல்லா கட்டியாக இருக்கிற ஒரு பாயசம் மாதிரி இருக்கும், நல்ல திக்காக இருக்கும். அது வந்துட்டு சில டைம் வந்து இந்த மாவு சேர்க்கும்போது சின்ன சின்ன கட்டி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நேரம் கொதிச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதித்து கொஞ்சம் திக்காய் வரணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கிறதா பொரி சேர்க்கும்போது ஒன்றா சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நம்ம அரிசி மாவு ஃபுல்லாக சேர்த்துட்டேன். பொரியில் தான் இந்த ஒரு ஃபில்லிங்கோட கன்சிஸ்டன்சி, அது வந்து எந்த அளவு கட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொரியோட பவுடர் சேர்த்து கொடுக்கணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒன்றா சேர்க்கலை, கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இது வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. எனக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் 200 கிராம் அளவுக்கு பொரி வந்து கரெக்டாக இருந்துச்சு, அதிகமாக சேர்க்கலை. நீங்கள் பொரி வாங்கும்போது 200 கிராம் மட்டும் வாங்காமல் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. 200 கிராம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் லூஸாக நிற்குது அப்படின்னா அரிசி மாவு சேர்க்கக்கூடாது, பொரியை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொரி உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், 250 கிராம் சேர்த்துக்கலாம், 300 கிராம் வேணும் அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் முதல்ல நீங்கள் இது வெல்லம் சிரப் பண்ணி எடுக்கும்போதே அது வந்து திக்காகி போயிடுச்சு, ஒரு நூல் பருவம் இந்த ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அரிசி மாவு சேர்க்கும்போது இது வந்து திக்காகி போயிடும், பொரி சேர்க்க முடியாமல் போயிடும். அதனால தான் வெல்லம் வந்துட்டு முதல்ல கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். லாஸ்ட்டு வந்துட்டு அதிகமாக பொரி சேர்த்து நம்ம இது உருண்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கை பிடிக்கிற அளவுக்கு சூடோடே ரொம்ப சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு உருண்டையாக இதே மாதிரி பண்ணி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு தான் நம்ம அரிசி ஊற வச்சது அரைக்க போகிறது. தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு கூடி சேர்த்து நம்ம இது அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சி எடுக்கிறது. இதோட கன்சிஸ்டன்சி, இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். தோசை மாவுக்கு நம்ம அரைக்கிறதுலேருந்து கொஞ்சம் லூஸாக தான் அரைச்செடுக்கணும். இதுக்குள்ளே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூடி சேர்க்கிறேன். இடியப்பத்தோட மாவு கூடி நான் சேர்த்துருக்கு. நல்ல மொறுன்னு ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்து இதே மாதிரி கலக்கி எடுத்து வச்சுருக்கு. உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் 1.5 கப்பு அரிசி போடாமல் 2 கப் அரிசியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். நம்ம அந்த உருண்டை வந்து இந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி வறுத்தெடுக்கும் போது இதே மாதிரி நைஸாக இருக்கிற ஒரு மாவோட கோட்டிங் தான் அந்த உருண்டைக்கு மேலே வரணும். ரொம்ப திக்காய் போயிடுச்சுன்னு சாப்பிட முடியாது, ரொம்ப கட்டியாகி போயிடும். இது எப்படி வறுத்தெடுக்கிறேன்னு காமிக்கிறேன். இந்த உருண்டை வந்துட்டு இந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி இதே மாதிரி லைட்டாக ஒரு கோட்டிங் வந்ததுக்கப்புறம் உடனே எண்ணெய்க்குள்ளே போட்டு வறுத்தெடுக்கணும். சில பேரில் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு அரிசி அரைக்கும் போது அது கூடவே ஒரு முட்டை இல்லை 2 முட்டை கூடி சேர்த்து அரைக்கிறது. அப்போ வந்துட்டு இதுக்கு இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையோட ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதே மாதிரி அரிசி அரைக்கும் போது ஒரு முட்டை கூடி சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் மாவு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே தான் நம்ம இது போட்டு வறுத்தெடுக்கணும். சூடு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா போடும்போது இந்த மாவு ஃபுல்லாக ஒழுகி கீழே ஒட்டி நிற்கும், கரெக்டாக வராது. எண்ணெய் வந்துட்டு கம்மியாக ஊற்றக்கூடாது, உருண்டைக்கு மேலே இதே மாதிரி எண்ணெய் நிற்கணும். நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு உடனே பொரிச்செடுக்கும்போது இதே மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக கிடச்சிடும். இது நம்ம திருப்பி போடும்போதே தனித்தனியாக விட்டு வந்துடும், உருண்டை ஒன்றா தனித்தனியாக விட்டு வந்துடும். இல்லை உங்களுக்கு ஒட்டி நிற்கிது அப்படின்னா எடுத்து வெளியே மாற்றி வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒன்றா கையில் பிரிச்செடுக்க முடியும். பாருங்கள், இது இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப நாள் கெடாமல் வைக்க முடியும். அதனால தான் கொஞ்சம் இனிப்பெல்லாம் அதிகமாக சேர்த்துருக்கு. 1 கிலோ வெல்லம், அந்த அளவுக்கு இனிப்பு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா 3/4 கிலோ வெல்லத்திலும் இது செஞ்சு எடுத்துக்கலாம். நார்த் கேரளா காசர்கோடு ஸ்பெஷலாக இருக்கிற பொரியப்பத்தோட ரெசிபி தான் இப்போ நம்ம பார்த்தது. உங்களுக்கு இந்த ஒரு ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.